இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே உள்ள நக்கீரர் தோரண வாயிலை அகற்றிய போது தூண் சாய்ந்து மேலே விழுந்ததில் ஜேசிபி ஆபரேட்டர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். அருகே நின்று கொண்டிருந்த ஒப்பந்ததாரர் காயமடைந்தார். ஐந்தாம் உலகத் தமிழ் மாநாட்டை முன்னிட்டு 1981 கட்டப்பட்ட தோரண வாயிலால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி அதனை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. உரிய பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளாமல் இடிக்கப்பட்டதால் விபத்து நேர்ந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். நடந்தது என்னன்னா, ரோடு பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. போலீஸ் நம்ம ஒரு 20 அடி தூரத்துல இருந்து ஆர்சி 20 அடி தூரத்துல தான் இருக்காங்க. பட் அந்த ரெண்டு கேன் அந்த இடிக்கிறது மட்டும்தான் இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று இருக்குது. இப்போ 2 இருக்கிற இடத்துல ஒரு 4 இருந்துச்சு அப்படின்னா ஒன்று ஏதாவது சேஃப்டிக்கு நம்ம அதை பிடிச்சிருக்கலாம் வச்சுருக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன சேஃப்டி இல்லாமல் நடந்திருக்கேன். அதானே விருப்பம். சேஃப்டி இல்லாமல் நடந்தனால தான் ஒரு உயிர் பலியாயிருக்கு. இடிக்கும் போது மக்கள் அங்கிட்டு நடமாட்டங்கள் அந்த மாதிரி எதுவும் இல்லை. போலீஸ் அது வரைக்கும் மக்கள் நடமாட்டம் எதுவுமே கிடையாது. மக்கள் பேரிகார்டு போட்டு கரெக்டாக ப்ராப்பராக அது சேஃப்டியாக வச்சுருந்தாங்க. பட் அந்த இடிக்கிற அவங்க 2 பேரும் அவங்களும் மக்கள் தானே. 2 பேருமே அவங்களுமே ஒரு வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சாதாரண ஒரு கூலி தொழிலாளி தானே. அவங்களுக்காக கொஞ்சம் சேஃப்டி எடுத்துருக்கலாம்ல. சேஃப்டி எடுத்து இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி உயிர் போயிருக்காது, வாய்ப்பு இருந்திருக்காது. இந்த அகற்றுவதற்கு எந்த ஒரு முன்னெச்சரிக்கை முகாந்திரம் இல்லாமல் மக்களுக்கு சேஃப்டி ப்ரிகாஷன் பயன்படுத்தாமல் ஏனோதானன் இடித்ததனால் அந்த ஜேசிபி ஆப்ரேட் செய்யக்கூடிய ஆப்ரேட்டர் இன்று மரணம் அடைஞ்சிருக்கிறார். இங்கே உள்ள இதை நிகழ்ச்சியை கண்ட நபர்கள் எல்லாம் மனம் வருந்துகிறது. ஒரு பில்டிங்கை ஒரு தூண் இருக்கின்றதுன்னா அந்த தூணை எந்த வடிவமைப்பில் எப்படி அகற்ற வேண்டும் என்று இங்கே ஃபயர் சேஃப்டி இருக்குது, பாதுகாப்புத்துறை இருக்குது, ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்கள் இருக்காங்க. அது ஐடியா மெட்டாலஜி இங்கே கொடுக்கவே இல்லை. இவங்க எடுத்தோம் கவுத்தோன்ற செஞ்சதில் இன்றைக்கி ஒரு விபத்து ஏற்பட்டுடுது. யுனெஸ்கோவில் நம்ம மாட்டுத்தாவணி இப்போ பேர் பட்டிருக்கு. யுனெஸ்கோலே ஒரு பேர் வாங்கின ஒரு பஸ் ஸ்டாண்ட்னா நம்ம மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் மட்டும்தான். ஆனால் இந்த விபத்து நிகழ்ச்சியை பார்க்கும்போது மனம் எல்லாம் நெகிழ்ச்சியாக இருக்குன்னா இல்லை, மனம் வருந்தி இன்றைக்கி எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்துக்களை ஒரு கோவத்தோடு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை இன்றைக்கி இப்போ ஒரு மரணம் அடைஞ்சவரை எடுக்கிறதுக்கு இத்தனை பொக்லைன் வந்திருக்கு. இதை முன்னாடியே அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் இது விபத்து ஏற்படுவதை தவிர்ப்பதற்கான மக்கள் வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த விபத்து தவிர்த்திருக்கும். திட்டமிடுதல் இல்லாமல் இந்த நிகழ்வு நடந்ததுனால இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்தில் பாதிப்படைந்த அந்த ஜேசிபியினுடைய முறையான நிவாரணம் கார்ப்பரேஷனும் வழங்கணும், தமிழக அரசும் வழங்கணும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.